ஏஞ்சல் எழுத்துக்கிற நேரில் வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். எந்த வகையான நோய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிவியரான நோய் இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு மூலிகை சொல்லுங்க ஐயா. ஜென்ரலா எல்லாம் சாப்பிடணும், நோய் இல்லாதவங்களும் சாப்பிடணும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை, நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்ச மும்மூர்த்தி மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அந்த மூலிகைகள் என்னென்ன அப்படின்றத நான் வெளிப்படையா சொல்ல போறேன். வள்ளலார் மகான் ஐயா பயன்படுத்துற மிகப்பெரிய மூலிகை, அதையும் காமிக்கிறேன். அது என்னன்னா, இங்க பாருங்க, இங்க தாங்க, இங்க பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க, விதையே வந்திருக்கு. என் கையில் விதையே இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? என்னன்னு? வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகை அற்புதமான மூலிகை. முதல்ல இந்த விதையை நான் சாப்பிட்றேன். இது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், விதை இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகை நல்லா தான் இருக்குது. இந்த மூலிகை காமிங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாகவே வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். இங்கே நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள், இதுவும் வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகை எதுக்காக பயன்படும் அப்படின்னா, வள்ளலார் மகான் ஐயா சொன்ன ஒரு அற்புதமான மூலிகைங்க. இன்னைக்கு காயகல்ப மருந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா லட்சங்கள் செலவாகுது, ஆயிரங்கள் செலவாகுது. அதுவும் சக்சஸ் ஆனால் ஆகலாம், சக்சஸ் ஆகாமலே போகலாம், ஃபெயிலரும் ஆகலான்றீங்க. ஆனால் வள்ளலார் மகான் ஐயா ஒரு ஏழை பாமர மக்களும் பயன்படும் வகையா ஒரு அற்புதமான காயகல்பு மூலிகையை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகை சமூலமா எடுத்துக்கினாரு, முசுக்க சமூலமா எடுத்துக்கினாரு, கருஞ்சீரகம் எடுத்துக்கினாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லார் எடுத்துக்கினாரு, அதுக்கப்புறம் தூதுவளை எடுத்துக்கினாரு. இது போல உள்ள மூலிகைகள் எடுத்து ஒரு காயகல்ப மருந்தா தயார் பண்ணி யாரு வேணாலும் சாப்பிடலாம், எப்படிப்பட்டவங்களும் சாப்பிடலாம். இது சாப்பிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட நோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்லி அற்புதமா எளிய மக்களும் புரிய விதமா சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கும் நிறைய சித்த வைத்தியர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பாராட்டுகள். இன்னைக்கு இந்த மும்மூர்த்தி மூலிகள் எந்த வகையான நோய் இருந்தாலும் சரி, எப்படி நோய் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னாங்க. இந்த மும்மூர்த்தி மூலிகையில் ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது சாப்பிடும்போது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். இதை நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் என்னென்ன விட்டமின் இருக்குது, என்னென்ன மினரல் இருக்குது, அது இருக்கிறதுனால ஏன் அந்த ஆர்கானில் போய் வேலை செய்யுது நிறைய நான் பேசிட்டேன். இது சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், கண் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், பைல்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் வராது, குடலில் இருக்கிற புண்கள் ஆற்றும், முக்கியமாக ரத்தம் தூய்மையாகும் இந்த மூலிகையை சாப்பிட்டா. அடுத்தது மும்மூர்த்தி மூலிகையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்தோம். இப்போ பாருங்க, வெள்ளை பொன்னாங்கண்ணி, அதாவது பச்சை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த பொன்னாங்கண்ணியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது கண் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், அல்சர் வராது, உடம்பை நல்லா அழகாக வச்சுக்கும், பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் வராது, உடலையும் குடலையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி. இங்கே பாருங்கள், இதுதான். இது நிறைய இருக்குது பாருங்கள், வெள்ளை பொன்னாங்கண்ணி நிறைய இருக்குது. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இருக்குது பாருங்கள். இது கரிசலாங்கண்ணி, இது வெள்ளை பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைங்க. இதுதான் முருங்கை, எல்லாருக்கும் தெரியும். அப்பா தம்பி, இப்போதான் தம்பி தெரிஞ்ச மூலிகையாக சொல்கிற, எப்போ பாரு தெரியாத மூலிகையே உலாரி நிற்ப அப்படின்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லா மூலிகையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மூலிகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, முருங்கையை நெட்டவன் வெறுங்கையோடு போவான். அதாவது முருங்கையை ஒருத்தன் நெடுறான் அப்படின்னா வெறுங்கையோடு தான் போவான். காரணம் என்னன்னா, முருங்கையை நெட்டவன் வெறுங்கையோட கோளுகள் இல்லாமல் சாகர காலத்தில் கூட தூக்கி போட்டு லாலே லாலா போக வேண்டியதான். அதாவது என்ன சொல்லுவேன்னா, அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சத்துக்கள் இதில் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ வெள்ளை கரிசலாங்கண்ணி நான் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் வெள்ளை பொன்னாங்கண்ணி சொல்லியிருக்கேன், முருங்கைக்கீரை. இதை மூணையும் நல்லா நிழலில் காய வச்சு எவ்வளோன்னு கேட்பீங்க, சமூலமாக எடுத்துக்கோங்க. சமூலமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கீரைகள் முட்டை இருக்கிறவங்க கீரைகள் எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாமே ஒரு 100 கிராம் 100 கிராம் எடுத்து நிழல்ல காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. பொடி செஞ்சு வச்சுட்டு கசாயமா பண்ணிட்டு கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப அற்புதமா கேட்கும். இல்லை அப்படின்னா கீரை குழம்புல இது மூணையும் போட்டு கீரை குழம்பா செய்யுங்க, கீரை கூட்டா செய்யுங்க, கீரை துவையலா செய்யுங்க, ஏன் சூப்பா செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னா அனைத்து வகையான நோய் உள்ளவங்களுக்கும் இது அற்புதமா வேலை செய்யுங்க. நான் ரொம்ப தெளிவா சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கண்டதெல்லாம் போய் சாப்பிட்றோம், சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்றோம், வயிற்றுக்கு ஏத்துக்காதெல்லாம் சாப்பிட்றோம். குறிப்பிட்ட காலம் வரை தான் தாய் பசு கன்றுக்கு பால் கொடுக்கும், அதுக்கப்புறம் அதை முடுக்கும். நாய் பூனை இருக்குனாக்க குறிப்பிட்ட அளவு தான் அதுக்கு பால் கொடுக்கும், அதுக்கப்புறம் அதை விரட்டு அடிக்கும். கோழி குஞ்சு குறிப்பிட்ட நாள் வரை தான் அந்த கோழி குஞ்சுகளுக்கு தாய் கோழி உணவு கொடுக்கும், அதுக்கப்புறம் கொத்தி துரத்தும். நாம மட்டும்தான் பாலை சாறு வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட நாள் வரை தான் அதுக்கு ஜீரண சக்தி நம்ம உடம்புல இருக்கும். குழந்தைங்களுக்கு அது சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நான் பால் குடிக்க எழுத்தாக தான் இருக்கிறேன், ஐ எம் ஆல் ரைட் அப்படின்றாங்க. ஆனால் முதிய வயதில் இருக்கும்போது தான் அந்த பால் ஏன் சாப்பிடக்கூடாதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். பாலுக்கு பதில் தாய் பாலுக்கு இணையான ஒரு பால் நம்முடைய முன்னோர்கள் வச்சாதான் அதுதாங்க தேங்காய் பால். தேங்காய் பாலை குடிச்ச வரையும் நல்லா இருந்தோம். இன்னைக்கு என்னென்ன பால் வந்துருச்சு, அதை நான் சொல்ல விரும்பல. சரி, அந்த கண்ணனுக்குள்ளே போகலாம், நம்ம வாங்க இந்த கண்ணனுக்குள்ளே போயிடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அனைத்து வகையான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் சரிங்க. நோய் நொடி இருக்குது, ஆரோக்கியமாக இல்லை நோய் நொடி வரவே கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை பொன்னாங்கண்ணி, இது மாதிரி முருங்கைக்கீரை எடுத்து
சமூலமாக அரைச்சி நிழலில் உணர்த்தி காய் வச்சு டீ கசாயம் டிகாஷன் எது வேணாலும் குடிச்சிட்டு வாங்க. நோய் நொடியாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இது மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க, மும்மூர்த்தி மூலிகைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இதை துவையலா எல்லா இடத்துலையும் கிடைக்குதா, செஞ்சு சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒரு கேள்வி கேட்குறீங்க, தம்பி நீ வந்து காட்டோரங்கிற வில்லேஜில் இருக்கிற கிராமப்புறத்தில் உனக்கு எல்லாம் கிடைக்கும், நாங்கள் வந்து டவுனில் இருக்கிறோம், எப்படி கிடைக்கும்? அற்புதமான ஒரு கேள்வி, நெத்தியில் அடிச்ச மாதிரி கேட்குறீங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, மாடி தோட்டம்னால ஒன்று வைக்கிறீங்கல்ல, அதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி வைக்கிறதுக்கு என்ன, வெள்ளை பொன்னாங்கண்ணி வைக்கிறதுக்கு என்ன, ஏன் இது மாதிரியான முருங்கைக்கீரை வைக்கிறதுக்கு என்ன, வைக்கலாம் இல்லை? ஏங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதாங்க நான் ஒரு வழி சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருந்தாங்க. இது வரைக்கும் நான் உண்மையை சொல்கிறேன், கடவுள் பார்த்துருக்கிறாரு, இது வரைக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தை இருக்கான் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான மூலிகைகள் நிறைய எடுத்துக்கிறதுனாலையும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்றதுனால நல்லா இருக்கேன். ஏங்க எனக்கு பசிச்சுன்னா மட்டும் தான் சாப்பிடுவேன். அது ஒரு வேளை இருந்தாலும் சரி, 2 வேளை இருந்தாலும் சரி. 2 வேளை பசி தான் 2 வேளை சாப்பிடுவேன், ஒரு வேளை பசி தான் 1 வேளை சாப்பிடுவேன். அன்னைக்கு பசிக்கவே இல்லையா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பேன். நல்லா இருக்குங்க, கண் பார்வை நல்லா இருக்கு, பிபி சுகர் இல்லை, ஆஸ்மா விசிங் இல்லை, கல்லீரல் பிரச்சனை இல்லை, கிட்னி பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன். காரணம் நான் இயற்கையோடு சேர்ந்து வரேன். இங்க பெருமைன்னு சொல்றதுக்கு இல்லை, இப்படி இயற்கையோடு சேர்ந்து வரும்போது நம்ம எல்லாமே ஆரோக்கியமா இருக்கலாமே சொல்ல வரேங்க. ஒருவேளை எனக்கு நோயே வந்தாலும் கவலை இல்லை, அது எப்படி குணப்படுத்தணுன்றது தெரியறதுனால நான் சந்தோஷமா இருக்கேன். ஏங்க என்ன போல் வாழ்க்கைங்க, வாழ்றது கொஞ்ச நாள் வாழ்க்கை. இந்த கொஞ்ச நாள் இந்த நாள் உலகத்துல நாம அழகா சந்தோஷமா வாழ்ந்தோம்னா எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கலாம். எங்க மேல அதுக்காக தான் சொல்ல வரேன், உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம எல்லாமே செய்ய முடியும். பழமொழி இருக்கு, சுவர் இருந்தாதான்ப்பா சித்திரை வர முடியும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நாம நல்லா ஆரோக்கியமா இருந்தா நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும். நாம நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதும் நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்குதுனாக்க இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. தம்பி கத்தி பேசுற பார்த்து விக்கி செத்துட்டு போறேன்னு வேற சொல்லுவீங்க. கத்தி பேசுறதே உங்களுக்காக தாங்க. இந்த கத்தி பேசுறதுனால ஏற்படுற எனர்ஜி வேஸ்ட் இருக்குது இல்லையா, அதாவது எனர்ஜி லாஸ் ஆகுது இல்லையா, இதை இமிடியேட்டா நான் சரி பண்ணுறதுக்கும் மருந்து வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு பாருங்க, இங்கே பாருங்க, எனர்ஜியை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முசுக்கு பக்கத்திலே இருக்குது. இது பழமெல்லாம் சூப்பராக இருக்கும், ரெட் கலரில் பூக்கும். இது மாதிரி பழங்களை வந்து பறித்து சாப்பிட்டுக்கும். இங்கே பாருங்க, இங்கே இருக்குல்ல நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் முசுக்கீரை. இந்த இழப்பு, வீசிங், ஆஸ்துமா, கத்தி பேசுகிறேன், மூச்சு விடுறேன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விதையை இப்படி போடலாம். அந்த எனர்ஜி உள்ள மருத்துவ குணம் எனக்குள்ள போயிடுச்சு. இப்போ எனக்கு நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிச்சு, உங்களோட பேசுறதுக்கும் அற்புதமான டைமும் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இயற்கை எண்ணெயோட சேர்ந்து வரும்போது ரொம்ப சிம்பிளா வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிட்டு கூட போகலாம். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம்னு சொல்ல வரேன். அனைத்து வகையான நோய் உள்ளவங்களுக்கும் நான் சொன்ன இந்த மூலிகைகள் சூட்டபிள் ஆகும். நோயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மூலிகைகள் சூட்டபிள் ஆகும். கண்டிப்பா சிறு வயது முதற்கொண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து பழகுங்க. வாரத்துக்கு 1 முறை சாப்பிடுங்க, வாரத்துக்கு 2 முறை சாப்பிடுங்க. பிரச்சனை உள்ளவங்க வாரம் போல சாப்பிடுங்க. 1 மண்டலம் 2 மண்டலம் எடுத்து பாருங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமாக சொல்லுகிறேன், சாப்பிட்டு பாருங்க. இது இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் போறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, மருந்து மாத்திரைகள், ஊசி, அப்புறம் சுண்ணம், சூரணம், லேகியம், கசாயங்கள் எல்லாம் எடுத்துவாங்க. மருத்துவர்கள் சொல்ற அனைத்தையும் கடைப்பிடிங்க. நான் சொல்றது உணவு தானே, கடைபிடிச்சு பாருங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருப்போமே. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.